ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம உடம்புல ஹீமோக்ளோபினை அதிவேகமாக அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே எடுத்துக்கலாம். நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு 7 நாள்லேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரியும். ஆனால் இதை மட்டும் குடித்தா போதுமா? இது கூட நம்ம என்னென்ன சேர்த்து எடுத்துக்கணும், என்னென்ன எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவோட கடைசியில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவும் முதலேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 250 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வெல்லம் போட்டிருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் உடைச்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரையணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு, தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிறது ஒரு 2 பேர் குடிக்கிற அளவுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி கேரட் தோல் சீவிட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஒரு பாதி ஆப்பிள் நீங்கள் தோல் சீவிட்டு போட்டுக்கலாம், இல்லை தோலோடையும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக பீட்ரூட், ஒரு சின்ன சைஸில் இருக்கிற பீட்ரூட்டில் பாதியை தோல் சீவிட்டு நான் எடுத்திருக்கேன். பீட்ரூட் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இது குடிக்க முடியாது. அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பீட்ரூட் அலர்ஜியாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சில் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் சேர்க்கும் போது இந்த வெஜிடபிள்ஸோட ரா ஸ்மெல் வராது, ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு பாதி மாதுளம்பழம் போட்டுக்கோங்க. மாதுளம்பழமும் நல்ல நாட்டு பழமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைச்ச தண்ணி அதை ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு இதை வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். இதை ஒரு 7 நாள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இதை மட்டுமே நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகாது. எப்போவுமே நம்ம இரும்பு சத்துள்ள உணவுகளை சாப்பிடும்போது அது கூட நல்ல விட்டமின் சி, அப்புறமா ஃபோலிக் ஆசிட், கால்சியம் இதெல்லாம் இருக்கிற மாதிரியான உணவுகளையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடம்பு அந்த இரும்பு சத்தை உறிஞ்சும். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு மோஷன் மூலமாக இல்லைன்னா யூரின் மூலமாக வெளியில் வந்துடும். அதே மாதிரி கால்சியமும் அயனும் நம்ம ஒன்றா சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு பாலில் நம்ம டேட்ஸ் போட்டு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்சாலும் நம்மளுடைய உடம்பு அந்த அயனை அப்சர்வ் பண்ணாது. அதனால் இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிக்கும்போது இது கூடவே சேர்த்து டீ, காஃபி, பால் இதெல்லாம் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. கூடவே நான் சொன்ன மாதிரி விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், கால்சியம் இதெல்லாம் இருக்கிற உணவுகளையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 7 நாள்லேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.